உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வீடியோ பதிவு அர்ஜுன் சம்பத் என்கிற ஒரு அறவேக்காடு மெண்டலுக்காக கண்டனம் செய்து கடும் கண்டனம் தெரிவித்து ஒரு கிறுக்குத்தனமான கோமாளித்தனமான பேட்டி கொடுத்திருக்கிறார். அவருடைய அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டு எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு பேசி அதை டிவிக்கு கொடுத்திருக்கிறார். பொங்கல் என்பது இந்து தமிழர்களின் பண்டிகை. இந்த மாதிரி மீடியாவில் மெண்டல் மாதிரி உளறி பேர் வாங்கி பெரிய ஆளான்னு பார்க்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்களே உன்னை காரித்து போறார்கள். ஏன் தெரியுமா? பொங்கல் திருநாள் என்பது உழவர்களின் பண்டிகை. தமிழ் மக்கள் பெரும்பாலும் ஆதி காலங்களில் விவசாயங்களையும் உழவர் தொழிலையும் செய்தார்கள். ஆகவே அது உழவர் திருநாள், பொங்கல் பண்டிகை, இதான் பேர். இந்த அறவேக்காடு சம்பத், அர்ஜுன் சம்பத் ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு கலவரத்தை தூண்டுவதற்காக ஒரு 4 பேர் தான் கூட ஒரு எடிபுடிகள் இருக்கிறதுனால ஒரு பிஎஸ்ஓ ஒரு பாதுகாப்பு போலீஸ் செக்யூரிட்டி கொடுத்திருக்கிறதுனால மண்டகரும் திமிரு கொண்டு உளறி கொண்டிருக்கிறார், கலவரத்தை தூண்டி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த சம்பத்தை வன்மையாக கண்டிக்கிறேன். உரிமை தமிழன். பொங்கல் பண்டிகை என்பது விவசாயிகளின் திருவிழா, உழவர்களின் திருவிழா. அது யார் செய்தாலும் சரி. முஸ்லிம் ஒரு 10 ஏக்கர் வைத்து உழவு தொழில் செய்கிறார் என்றால், விவசாயம் செய்கிறார் என்றால், அந்த 10 ஏக்கர் விளைந்த அந்த அறுவடையை எடுத்துக்கொண்டு வந்து முதல் தானியத்தை சிறப்பாக அதை கடவுளுக்கு காணிக்கையாக பொங்கல் செய்து கொடுப்பார். ஒரு இஸ்லாமியர் அந்த திருவிழாவை கொண்டாடினால் அந்த உழவர் இருப்பவர் கொண்டாடுவார், அது தப்பு இல்லை. கிறிஸ்தவர்களும் அப்படித்தான். ஒரு 50 ஏக்கர் கிறிஸ்தவர் வச்சிருக்கிறார். அவர் அந்த விவசாய தொழில் செய்யும்போது அறுவடை பண்டிகை வரும்போது அவரும் அந்த நெல் கதிர்களை அறுத்து முதல் நெல் மணிகளை வைத்து அரிசியை வைத்து பொங்கி தன்னுடன் பணி செய்கின்ற ஆட்களுக்கும் மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்வார்கள். அது இந்துக்களும் செய்யலாம், கிறிஸ்தவர்களும் செய்யலாம், இஸ்லாமியர்களும் செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம். உலகத்தில் உள்ள அவ்வளவு தமிழர்களும் கொண்டாடுகிற ஒரு உழவர் பண்டிகை, பொங்கல் பண்டிகை, தமிழர் திருநாள். இதை கொண்டாந்து இந்த கலவரத்தை உண்டு பண்ணுகிற கோமாளித்தனமான அர்ஜுன் சம்பத் கலவரத்தையே உண்டு பண்ணி தான் பெரியார் ஆக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்து தமிழர் பண்டிகையா எங்க இருக்குது? இந்து தமிழர் பண்டிகையா இந்து எங்க வந்துச்சு? அர்ஜுன் சம்பத், உனக்கு மொழி என்றால் என்ன, மதம் என்றால் என்ன, தொழில் என்றால் என்ன, மூணுக்கு வித்தியாசம் தெரியாம தலகால் தெரியாம தையா தக்கான ஆடிட்டு இருக்காங்க. வன்மையா கண்டிக்கிறேன் சம்பத்தின் இந்த கோமாளித்தனமான பேட்டி. இது என்ன அவசியம் வந்துச்சு? இப்ப நீ பேசுறதுனால என்ன சாதிக்க போற? இனி என்ன கட்சி வச்சிருக்கிற? ஒரு எம்எல்ஏயாவது இந்து மக்கள் கட்சியில் ஜெயிச்சானா இது வரைக்கும்? சொல்லு. சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்களா? இல்ல ஒரு எம்பியா ஜெயிச்சு போய் பேசியிருக்காங்களா? ஒரு 4 பேர்த்த கட்சியில நட்டுப்பாடு கட்சி வச்சுக்கிட்டு அந்த இந்து மத போர்வையில் ஒளிந்து கொண்டு இல்லாத தில்லாலங்கடி வேலை, கோமாளித்தனமான வேலை, பைத்தியக்காரத்தனமான வேலை செய்து நீ பெரியாளாகி மத கலவரத்தை உண்டு வருகிறாய். சமூக விரோத செயல் நீ செய்வது, சமூக விரோத செயல், மத கலவரம் மட்டுமல்லாமல் ஒரு சமூகத்தை பழிப்பதா. இந்த பொங்கல் பண்டிகை, அறுவடை பண்டிகை, உழவர் திருநாளை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் போட்டிருக்கிற காரியங்கள் வசனங்களோடு ஆதாரங்களோடு நிரூபிப்பேன். இந்த தமிழர் திருநாள், உழவர் திருநாள், பொங்கல் பண்டிகை பற்றி
என் கூட டிபேட் தயாரா? மோதி பார்ப்போமா? வா பாப்போம். தில்லு இருந்தா வா, தூக்கிட்டு வா. சும்மா கெற கொண்ட மாதிரி என்னத்தை ஒரே தெரியக்கூடாது. உங்க இந்துக்களே காத்து போறாங்க, அது அப்புறம். இதை வன்மையாக கண்டிக்கிறேன் உன்னுடைய பேட்டியை. நீயா புதுசா ஒரு பேர் கொண்டாராக? சாந்தோம் சர்ச்சில் போய் உட்காந்துக்கிட்டு இங்கத்தான் அவன் வந்தா எவன் போறா இங்க இருந்தான்ட்டு போய் கலவரத்தை உண்டு பண்ற. இனி எங்கேயாவது கிறிஸ்தவ சபையில போந்து அவனை கட்டி வச்சிருவாங்க. அங்கே எல்லாம் உத்தரவு போயிருக்கு. இனிமே அர்ஜுன் சம்பத் எங்கேயா வந்தானா கிறிஸ்தவ கோயில பூந்துக்கிட்டு இங்கதான் அவன் பிறந்தேன்னு சொன்னானா அவனை பிடிச்சி கட்டி போடு அப்படின்னு உத்தரவு போயிட்டு இருக்கு. ரகசியமா நீங்க போய் பாருங்க. சட்டப்படி உங்கள் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆட்சி மாறும், அப்பொழுது உனக்கு நடவடிக்கை உண்மையில் எடுக்கப்படும். இந்த திருநாளை பற்றி இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நான் பைபிள் வசனங்களுடைய ஆதாரத்தில் நிரூபிக்கின்றேன். ஆபிரகாம் என்று ஒரு மனிதர் இருந்தார். தனி மனிதராக இருந்தார். அவரை தெய்வம் அழைத்து அவரை பேரை பெருமைப்படுத்தி ஆசியை வைத்தார். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவரை பற்றி ஒரு செய்தி இருக்கிறது, வாசிப்போம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து, நான் இயேசு சொல்கிறார், நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அவனை பெருக பண்ணினாரா? உலகம் முழுவதும் பரம்பி இருக்கும்படி பெருக பண்ணினாரா? அந்த ஆபிரகாமின் வழி தோன்றல் தான் ஈசாக்கு. ஈசாக்கின் வழி தோன்றல் தான் யாக்கோப்பு. யாக்கோப்பின் வழி தோன்றல் தான் யோசேப்பு. அப்படியாக தனி மனிதனாக இருந்த ஆபிரகாம், அவருடைய சந்ததி பேரன் யாக்கோப்பு காலத்தில் 79 பேரோட எகிப்தில் போய் குடியேறுகிறார்கள். ஆபிரகாமுக்கு நாங்கள் கும்பிடுற கடவுள் இறைவன் இயேசு என்பவர் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்தால் அங்கே தோன்றி அவர் பேசுகிறார். அந்த ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசியை கேட்போம். சாயங்கால வேளையில் காரில் சூழ்ந்து கொள்கிறது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் முழுவதும் இந்த காரியம் இருக்கு. குறிப்பிட்ட பகுதியை வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. ஆபிரகாம் தனிமையா இருக்கிறார். அப்பொழுது இறைவன் இயேசு பேசுகிறார். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் இன்னும் ஈசாக்கு பிறக்கவில்லை. தனி மனிதனாக இருக்கும் போது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், ஒரு ஆசீர்வாதம். தங்களோட அல்லாத அந்நிய தேசத்திலே உன் சந்ததியார் ஈசாக்கு, யாக்கோப்பு, அவருடைய புத்திரர்கள், அவருக்கு பின் வரக்கூடிய 25 லட்சம் மக்கள் கொண்ட ஒரு மக்கள் தொகை கொண்ட ஒரு கூட்டத்தை தான் உன் சந்ததியார் பரதேசிகளாயிருந்த அந்நிய தேசத்திலே தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே எகிப்திலே போய் பரதேசிகளாயிருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார் என்றும் நிச்சயமா அறிய கடவாய். அப்புறம் இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களோட புறப்பட்டு வருவார்கள் என்றால் எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு போய் இன்றைக்கு இஸ்ரேல் என்று அழைக்கப்படுகிற பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லிதான் ஆபிரகாம் அழைத்தார். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர், சத்தியம் பண்ண கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்து எகிப்திலிருந்து கூட்டிட்டு வர்றார். அவர் அழைத்தவருக்கு மோசே என்ற ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அந்த புறப்படும் நாளில் பஸ்காவை அனுசரிக்கிறார்கள். 1ஆம் மாதம் 14ஆம் தேதி பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். புளிப்பில்லாத அப்பத்தை சுட்டு ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து ரத்தத்தை நல்ல சட்டத்தை தடவிட்டு அந்த எண்ணிக்கை தகுந்தது போல அந்த ஒவ்வொரு வீட்டாரும் அதை புசித்தார்கள். மோசே அவரை அழைத்துக் கொண்டிருக்கும் போது அன்று தயார் செய்த உணவு அன்றை காலியாகிவிட்டது.
செங்கடலை கடந்து வருகிறார்கள். மாபெரும் அற்புதங்களை அதிசயங்களை பரலோக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் செய்து கடலை பிளந்து விட்டு வெளியே வருகிறார்கள். வந்த பிறகு சாப்பாடு வேண்டும். இப்போது சாப்பாடு இல்லை. அந்த 25 லட்சம் மக்களும் இஸ்ரேலரின் சிறு கூட்டம் 25 லட்சம் மக்களும் தண்ணி வேணுமா? மோசே கூப்பிடணும். கூப்பிடுப்பா மோசே, தண்ணி இல்லாமல் தாகத்தோடு சாகுறோமே. மோசே விண்ணப்பம் செய்வார், தேவன் அவருக்கு தண்ணீரை கொடுப்பார். சாப்பாடு வேணுமா? ஐயோ மோசே சாப்பாடு இல்லையே. உடனே மோசே விண்ணப்பம் பண்ணுவார். பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து தூதர்கள் சாப்பிடும் தானியத்தை கீழே இறக்குவார். மன்னா கொத்தமல்லி அளவுக்கு இருக்கும், ஜபரிசி போல தேனிட்டம் பணியாரம் போல ருசியா இருக்கும். அந்த மக்களை பரலோகத்தின் தேவன் பரலோகத்திலிருந்து உணவு கொடுத்த அனுதினமும் வழிநடத்தி வந்தார். இவர்களுக்கு சொந்தமாக நிலம் இல்லை, விவசாயம் இல்லை, தானியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் அண்ணாந்து பார்த்து வரக்கூடிய கடவுள் உணவை தான் சாப்பிடணும், கடவுள் தண்ணீரை தான் குடிக்க வேண்டும். விதமாய் வழிநடத்தி வரும் பொழுது அந்த லேவியர் ராகம் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 10, 11, 12, 13, 14 வசனங்களை வாசிக்க ஒரு கட்டளை கொடுக்கிறார். நித்திய கட்டளை. அதாவது 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு பிறந்து மரித்தார். அதற்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கொடுத்த நித்திய கட்டளை. அன்றைக்கெல்லாம் இந்துன்ற ஆளே கிடையாது இந்த உலகத்துல. புரியுதா? இந்துன்ற மதமே கிடையாது. ஒரு வெள்ளைக்காரன் வந்து சொன்னான் 18ஆம் நூற்றாண்டுல. புரியுதா? 18ஆம் நூற்றாண்டுல சொன்னான். நான் சொல்லிட்டு இருக்கிறது கிறிஸ்து பிறப்புக்கு முன் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது. சம்பத், அர்ஜுன் சம்பத் மெண்டல் கிறுக்கு பய மாதிரி உளராத. இப்படியே உளறி உளறி பேர் வாங்கிட்டு காரியத்துக்கு வாங்கிட்டு இருக்கலாம்ட்டியா. இப்ப இந்த கிறிஸ்தவத்தை சொல்லக்கூடாது. இனிமே அதிரடி கண்டனம் தெரிவிப்போம், கேஸ் போடுவோம் மேல. உன்னை அட்டக்கு மணிகண்டனை கேள்வி நான் யாரும் சொல்லுவான். மணிகண்டனை கேள்வி. ஒரு சிஷியம் தானே மணிகண்டன் ஒரு காலத்துல. மணிகண்டன் ஒரு காலத்துல ஒரு சிஷியம் தானே. ஆமா தான் 10 செக்ஷன்ல போட்டு வச்சிருக்கேன். அடுத்து நீதான் அடுத்தது பார்த்துட்டு எல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கோம். நீ பேசிட்டே இரு. ஒரு நாள் கோழி தூக்குற மாதிரி உன்னை அமைக்க தூக்கி உள்ள போடுறமா இல்லைன்னு பாரு. புரியுதா? கிறிஸ்தவன் இழிச்சவன் நினைச்சிட்டு இருக்கிறியா? இன்னையோட ஒன்றரை நிறுத்திக்க. வன்மையா கண்டிக்கிற சம்பத்தின் போலித்தனமான கிறுக்குத்தனமான இந்த வீடியோவை, அந்த செய்தியை, அந்த பதிவை வன்மையா கண்டிக்கிற உரிமை தமிழ். 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்ட நித்திய கடலை வாசி கேட்போம். நீ இஸ்ரவேல் புத்திரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில், இயேசு சொல்கிறார், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரிடத்தில் கொண்டு வர கடை. சம்பத் காது திறந்து வச்சு கேளு. உங்கள் அறுப்பில் பலனாக வரும் முதல் கதிர்கட்டை, அது அந்த நெல்மணியை கொண்டு வந்து ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டும். ஆசாரியன் என்ன பண்ணுவார்? உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி, உங்களுக்காக அந்த ஆசாரியன் ஜெபித்து அங்கீகரிக்கும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். நீங்கள் அந்த கதிர்கட்டை அசைவாட்டும் நாளில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 1 வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக ஒரு மரக்காலில் 10 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்தமான மெல்லிய மாவை போஜன பலியையும். அதாவது நீங்க இன்னைக்கு இந்துக்கள் மாவிளக்கு போடுறீங்களே, அது இங்க இருந்தா வந்தது. இந்துக்கள் எப்போது வந்தார்கள்? இந்த மதம் எப்போது வந்துச்சு? 18ஆம் நூற்றாண்டுல. வெள்ளக்காரன் வந்து சொன்னான். என்ன சொன்னா? டேய், முஸ்லீமுக்கு குர்ஆன்ங்கிற ஒரு வேதம் இருக்கிறது, அவங்களுக்கு அதுவே சட்ட புத்தகம். அந்த குர்ஆன் வேதம் என்ற சட்ட புத்தகம் வச்சுதான் அவங்களுக்குள்ள எல்லா வழக்குகளையும் தீர்த்துக் கொள்வார்கள், கட்டுப்பட்டு நடப்பார்கள். அதே மாதிரி கிறிஸ்தவருக்கு சட்ட புத்தகம் பைபிள். அந்த கிறிஸ்தவ சட்ட புத்தகம் வச்சு தான் இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல சட்டம் ஏற்றுறான். அதை காப்பி அடிச்சு தான் இந்தியாவில் சட்டம் ஏற்றுறாங்க. சுதந்திர குடியரசு வித்தியாசம் தெரியுமா? சம்பத் உனக்கு தெரியுமா? வளராத மெண்டல் நிறுத்திக்கோள். சுதந்திரம் அடைஞ்ச 6 மாதத்துக்கு பின்னாடி இவங்க சட்டத்தை ஒழுங்கா இயற்றி அரசை
சரியாக வழிநடத்தி செல்கிறார்களா என்பதை கவனிப்பதற்காக சுதந்திரம் கொடுத்த 6 மாசம் காத்திருந்தார்கள் பிரிட்டிஷ்காரன், வெள்ளைக்காரன். அப்போதான் மேதகு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு குழுவோடு சேர்ந்து இன்றைக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை இயற்றி, இது குடியரசு நாடு, நாங்களும் அந்த சட்டத்தின்படி செயல்படுவோம் என்று சொல்லி இந்திய குடியரசு நடத்த ஆரம்பித்தார்கள். அதை பார்த்து வெள்ளைக்காரர்கள், பரவாயில்லப்பா, நாங்க கற்றுக் கொடுத்த பைபிள் எடுக்கப்பட்ட சட்டம் தான் இன்னைக்கு இங்கிலாந்தும் சரி, அமெரிக்காவும் சரி, இந்தியாவும் சரி, பைபிள் எடுக்கப்பட்ட சட்டத்தில் தான் ஓடிட்டு இருக்குது. அர்ஜுன் சம்பத், முட்டாள் அர்ஜுன் சம்பத், மெண்டல் அர்ஜுன் சம்பத், ஞாபகம் வச்சுக்க. உங்களுக்கு சட்டமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டிங்கிற ஒரு வரமுறை ஒழுக்கமே கிடையாது. அப்பேற்பட்ட உங்களை பார்த்து தான் இவங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா சட்ட புத்தகம் சொல்லி ஹிந்து லா என்கிற வெள்ளைக்காரன் அந்த லாவை ஏற்படுத்தி, அந்த இந்து சட்டம் ஒன்று ஏற்படுத்தி, பொது சட்டம் ஏற்படுத்தி, அதுலதான் ஹிந்து வச்சான். இதெல்லாம் தெரியாம உலகில் தெரியாது. பொங்கல் பண்டிகையை வெள்ளைக்காரனுக்கு முன்னாடியே இயேசு பிரபுக்கு 4000 ஆண்டுக்கு முன்னாடி, அப்படின்னா 6000 ஆண்டுக்கு முன்னாடி, மொத்தம் 6000 ஆண்டுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து பிதாவாகிய பரலோக பிதாவாகிய தேவன் ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த கட்டளை மோசே கொடுக்கிற நித்திய கட்டளை. வாசிக்கப்போம். உங்கள் தேவனுக்கு காணிக்கையை நீங்கள் கொண்டு வர வந்தால் மட்டும் அப்பமும் வாட்டிய கதனும் பச்சை கதனும் புசியீர்களாக. இது உங்கள் வாசஸ்தலங்கள் எல்லாம், இது நீங்கள் குடியிருக்கும் வாசஸ்தலங்கள் எல்லாம், உங்கள் தலைமுறை தோறும் இஸ்ரவேல் நாட்டில் குடியிருக்கும் வாசஸ்தலங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை, செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. எங்க கடவுள் இந்த அறுவடை பண்டிகையை, பொங்கல் பண்டிகையை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் ஜீவகாலமெல்லாம் அதை கொண்டாட வேண்டும் என்று நித்திய கட்டளையாக கொடுக்கப்பட்ட இந்த பண்டிகை தான் அறுவடை பண்டிகை, பொங்கல் பண்டிகை. கிறிஸ்தவனுக்கு முழு உரிமை உள்ளது. நீ யார்? சம்பத், நீ யார்? எங்கிருந்து வந்தாய்? புதிய ஒரு கலட்டை உண்டு பண்றிய, புதிய ஒரு கோமாளித்தனமான கிறுக்குத்தனமான கலவரத்தை உண்டு பண்றியா? இந்து தமிழர் திருநாள், அது இந்து தமிழர் திருநாள். உன் கலவர புத்தியை காட்டுறல, அந்த வகுப்புவாதத்தை, பிரிவினைவாதத்தை காட்டுகிறல்ல. எல்லா கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சகோதரத்துவமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீ இடையில பூந்துக்கிட்டு குளிர்காய நெருப்பு மூட்டி விடாத, புரியுதா? உன்ன மாதிரி பைத்தியக்காரன் இந்த உலகத்துல கிடையாது. நீ வெள்ளக்காரன் கையேந்தி எனக்கு காசு கொடுன்னு கேட்டவன் தானே, அப்படிதானே இல்லையா? கோயம்புத்தூர்ல எனக்கு பாதுகாப்பு இல்லை, எனக்கு ஆபத்து இருக்கிறது, எனக்கு காசு பணம் இல்லை, குடும்பம் போய் வெள்ளக்காரன் கேட்டியாமல அப்படின்னு சொல்றாங்க. உன்னை பத்தி சொல்றாங்க, எனக்கு தெரியாது. இன்னைக்கு நீ சட்டை போட்டுட்டு அலையிறன்னா வெள்ளக்காரன். கிறிஸ்தவன் தான் உனக்கு எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்தான். பேப்பர்ல பேனாவில் எப்படி பேப்பரை கண்டுபிடிச்சு டச்சுக்காரன் மிஷினை இறக்கி எழுத்து பிரிண்டிங் அடிச்சு பேனாவில் எழுதி கல்விக்கான திறந்து விட்டவன் கிறிஸ்தவன். செருப்போட கற்றுக் கொடுத்தவன் கிறிஸ்தவன். பிரெட் பட்டர் ஜாம திங்கணும்னு கற்றுக் கொடுத்தவன் கிறிஸ்தவன். எங்கள் கடவுளாய் இயேசு இருளில் வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்னாரா, கட்டளையிட்டாரா? அந்த கடவுளை கும்பிட்ட தாமஸ் ஆல்வா எடிசன் கிறிஸ்தவன் தான் இந்த இருட்டான உலகத்தில் குண்டு பல்பு கண்டுபிடிச்சார். அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் கரண்ட் மூலமா அந்த விளக்கை கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு பல்பு கொடுத்தார். இது பாடத்திலே இருக்கிறது. கிறிஸ்தவன் தான் வெளிச்சத்தை கொடுத்தான், கிறிஸ்தவன் தான் கண்ணை திறந்து விட்டான், கிறிஸ்தவன் தான் ஆடினால் ட்ரெயின் ஒரு ட்ராக் போட்ட கிறிஸ்தவன். நீ ட்ரெயின்ல ஏறி போறீல, யார் கண்டுபிடிச்சது? காரை கண்டுபிடிச்சது கிறிஸ்தவன். எல்லா அனைத்து கண்டுபிடிப்பும் கிறிஸ்தவன். அர்ஜுன் சம்பத் என்ன கண்டுபிடிச்ச? ஃபுல்லா கலவரத்தை தூண்டுறது, உனக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பை எடுத்து பொய்ய சொல்லி காரணம் சொல்லி வாங்கிட்டு அந்த தைரியத்துல நாலு கிறுக்கன் உங்களை சுத்திட்டு இருக்கான்ற தைரியத்துல இந்த மாதிரி உழையிட்டு இருக்கிற. இனிமேலாம் உன் பாச்சாலாம் படிக்காது, ஆங்காங்க உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஒரு தனி கட்சி உருவாயிட்டது, உன்னை பின்தொடர்கிறார்கள். நீ எங்க என்ன பண்ற? இனிமேல உன் பாச்சா படிக்காது. அர்ஜுன் சம்பத்தின் இந்த பதிவை, இந்த கோமாளித்தனமான வார்த்தையை, இந்து தமிழ் பண்டிகை பொங்கல் பண்ணி சொன்ன அந்த வார்த்தை வன்மையா கண்டிக்கிறேன். நித்திய கடலை, எங்க கடவுள் போட்ட கடலை.
அந்த அரிக்கட்டை கொண்டு வந்து அந்த தானியத்தை கொண்டு ஆசாரியனை கூட அவன் அசைவாடுறான். நீ என்ன சொல்ற? கிறிஸ்தவன் கோயில போய் பொங்க வைக்கிறான். எங்க கடவுள் சொல்லி கொடுத்தாரியா? இது கடவுள் போட்ட கட்டளை நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்து தமிழர் பண்டிகை பொங்கல் பண்டிகையை இந்து தமிழர் பண்டிகைன்னு உன் வார்த்தை காட்டு. நான் காமிச்சிட்டேன். எங்க கிறிஸ்தவர்களுக்குன்னு கொடுக்கப்பட்டது. எங்கள் தகப்பனாய ஆபிரகாம் கொடுக்கப்பட்டது. இப்போ உனக்கு ஒரு கேள்வி எழுப்போம், கோமாளித்தனமான கேள்வி எழுப்போம். என்னது? இயேசு 2000 வருஷம் முன்னாடி பிறந்தாரு, ஆபிரகாம் 4000 ஆண்டு 6000 ஆண்டு பிறந்தான்னு சொல்ற. இயேசு 2000 வருஷம் முன்னாடி கேட்கியா? இதுக்கு தான் ஞானம், வேத ஞானம் வேணும், அறிவு வேணும். கடவுள் கொடுக்குற வேத ஞானம் அறிவு இருந்தால் தான் இதை கண்டுபிடிக்க முடியும். இந்த இயேசுவை சொல்ற ஆபிரகாம் படி நான் இருக்கேன். வாசிப்போமா? யோவான் 8ஆம் அதிகாரம் 56, 57, 58 வாசிக்கிறோம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தார், கண்டு களிகூர்ந்தான் என்று இயேசு சொல்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 56ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னாடி நான் இருக்கேன். ஆபிரகாம் அப்பயே என்னை பார்த்துட்டாருன்னு சொல்றாரு. எங்க வேதம் சொல்றது உண்மை. இயேசு மாமிசத்துல பேசக்கூடியவராக தொடக்கூடியவராக 2000 வருஷம் முன்னாடி வந்தார். அதுக்கு முன்பே ஆபிரகாமுக்கு முன்பே அவர் இருக்கிறார். அவர் நானே ஆதியும் அந்த இயேசு சொல்கிறார். I am the first and last. I am the beginning and end. அவரே துவக்கம் முடிவு, அவரே ஆதி அந்தம் என்று எங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு சொல்லி இருக்கிறார். ஆபிரகாம் இயேசு, அந்த இயேசு போட்ட கட்டளை தான் ஆபிரகாமுக்கு இது. புரிகிறதா? சம்பத் புரியுதா? வளராத கிறுக்கம் மாதிரி வளராத, என்னத்தையாவது கலவரத்தை தூண்டாத. சக்கையா உனக்கு போடப்படும் செக்ஷன். புரியுதா? பார்த்துட்டே இருப்போம். அப்புறம் சார் வரைக்கும் ஜெயில தான் இருக்கணும் சூழ்நிலை வந்துடும். மரியாதை வாயை மூடிட்டு கம்முன்று வேற ஏதாவது பொழப்பு தான் பாரு. இது வேலை இல்லாத போய் பொழப்பு இல்லாத போய் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான். பொறுப்புள்ள பொழப்புள்ள இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான். உனக்கு யார் அவ்வளவு தைரியம் கொடுத்தது? எங்கள் தேவனுடைய கட்டளை இந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும். 6000 ஆண்டிற்கு முன்னாடி எங்கள் ஆதி தகப்பன் ஆபிரகாமுக்கு போட்டது. அவர் பல ஜாதிகளுக்கு தகப்பன். கிறிஸ்தவனுக்கு தகப்பன் ஆபிரகாம், இஸ்லாமியருக்கு தகப்பன் ஆபிரகாம், யூதனுக்கு தகப்பன் ஆபிரகாம், எபிரேயருக்கு தகப்பன் ஆபிரகாம், கிரேக்கருக்கு தகப்பன் ஆபிரகாம். உன் மூலம் பல சந்ததி வரும். நீ பல ஜனங்களுக்கு தகப்பன், பல ஜாதிகளுக்கு கோத்திரம் தகப்பன் என்று அன்றே இயேசு சொன்னார். அவர் போட்ட நித்திய கட்டளை தான் இப்போ வரேன். நல்லா கவனி. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து கூட்டு போய் கானான் கொண்டு போயிட்டார். யோசுவா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 16 வசனங்கள் வாசி கேட்கணும். நல்ல செபுட்டுக்கால் திறந்து வச்சு கேளு. கிறுக்குத்தனமான பதிவிட்ட சம்பத் மெண்டல்தனமான பதிவை கண்டிக்கிறேன். இதனால கால் திறந்து வச்சு கேளு. இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கியிருந்து இப்போ 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் பயணம் செய்து சொந்த நிலம் இல்லை, வீடு இல்லை, விவசாயம் இல்லை, எந்த தொழிலும் இல்லை. ஆனால் இன்றைக்கு உலகத்தே விவசாயத்துக்கு தண்ணீரை பெற்று உலகத்தை கத்துக்கிறான். சொட்டு நீர் பாசனம் எப்படி பண்றது, அமோக விளைச்சல் எப்படி பண்றது கத்துக்கிறான். ஏன்னா அந்த கடவுள் சொன்ன கட்டளை அவங்க அன்னைக்கு செஞ்சதுனால அந்த கடவுள் இன்றைக்கு எக்கச்சக்கமா சுவிச்சிட்டார். விவசாயத்தில் தன்னிறைவு பூர்த்தி செய்யப்படுற அவங்க தேவைகள் உலகத்துக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கிறான். நீ என்ன ஒலையிடுத்துற கலவரத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கிற, மக்களை தவறாய் வெளியெடுத்துகிறாய். உன்னை விட்டு வச்சிருக்கான் பாரு தமிழ்நாட்டில். அதனாலதான் இனிலாம் காலம் செல்லாது பாத்துக்க. சரி, அந்த 40 ஆண்டுகள் முடியும் போது யோசுவா தலைமை தாங்குகிறார் மோசேக்கு பதிலாக. அந்த யோசுவா தலைமை தாங்கி இப்பொழுது அந்த கில்கால் என்ற இடத்துல வந்து தேவன் வாக்களித்த தேசத்தில் வந்து அங்குள்ள 10 ஜாதிகளை அட்டித்து நொறுக்கி துரத்தி விட்டு அங்க வந்து குடியேறணும். அந்த குடியேறதுக்கு முன்னாடி ஒரு சமவெளியில் பரப்பு, சமமான பரப்பான ஒரு இடத்தில் வந்து குடியேறி என்ன பண்ணுகிறார்கள்? விவசாயம் செய்கிறார்கள். அவ்விதமாய் விவசாயம் செய்து அங்கேதான் முதலாவது உழவர்கள் ஏற்படுகிறார்கள், விவசாயம் ஏற்படுகிறது. அப்போ தானியம் அங்கே விளைகிறது. அது லேவியராமத்தில் போட்ட கட்டளையின்படி 430 வருஷம் போட்ட கட்டளையின்படி அங்கே செய்கிறார்கள். வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கின போது மாதத்தின் 14ஆம் தேதி அந்த நேரத்தில், அந்த மாதம் 14ஆம் தேதி அந்த நேரத்தில்
எரிகோவின் சமனான வெளியிலே சமவெளியில் பஸ்காவை அனுசரித்தார்கள். பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அந்த லேவியராமத்தை இந்த கடவுள் போட்ட கட்டளைப்படி பஸ்காவாகிய அந்த மறுநாளிலே அவர்கள் தேசத்திலே தானியத்தினால் அந்த தேசத்தில் வெள்ளாண்மையிட்ட விவசாயம் செய்த உழவர்கள் உழவு தொழில் செய்து கொண்டு வந்த தானியத்தால் ஆகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் அறுத்து கொண்டு வந்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் செய்து சுட்ட கதிரை புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே என்னைக்கு விவசாயம் செய்து உழவு செய்து தொழில் செய்து அறுவடை செய்து புசிக்க ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு மறுநாள் மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. பரலோகத்தின் மன்னாவினால் 40 வருஷம் சாப்பிட்டு வந்தவர்கள் போஷிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு நீங்களே விவசாயம் செய்து உழைத்து சாப்பிட்டு என்று சொல்லி அந்த மன்னாவை விளைவின் முதற் பலனை பொங்கலாக பண்டிகையாக கொண்டாடி அறுவடை பண்டிகை என்று அவர்கள் கொண்டாடி உண்ட பொழுது இந்த பரலோகத்தின் மன்னா நிறுத்தப்பட்டது. ஏன் தெரியுமா அவங்களுக்கு பண்டிகை கொண்டாடுறாங்க? 40 ஆண்டு காலமாக அவளுக்கு வெள்ளாண்மைக்கு இடமில்லை, விவசாயம் செய்யவில்லை, விவசாயம் செய்ய ஆட்களும் இருந்ததில்லை, அந்த உழவு தொழில் செய்யறதுக்கு எந்த சொந்த நிலமும் கிடையாது, தானியமும் இல்லை. என்றாலும் எகிப்திலே அவர்கள் தான் இந்த எல்லா விவசாயத்தையும் தானியத்தை விளைய செய்ததும் உழவர் வேலை செய்ததும் இவர்கள் தான். அங்கே தேசமே தானியங்களால் நிறைந்திருக்கிற அளவுக்கு வெள்ளாமைட்டார்கள். அவருக்கு வெள்ளாண்மையின் நுணுக்கம் தெரியும், நுண்ணறிவு தெரியும். அதனாலதான் 40 வருஷம் நிலம் இல்லாமல் இருந்த, விவசாயம் இல்லாமல் இருந்த, தானியம் இல்லாமல் இருந்த பரலோக மன்னா சாப்பிட்டு அவர்கள் அந்த 40 வருஷம் முடிஞ்சு முதல் ஒரு வெள்ளாண்மையிட்டு அறுவடை பண்டிகைன்னு சொல்லி அந்த கதிரை கொண்டு வந்து ஆசாரியை கொடுத்து அவர் கடவுளுக்கு சனிகாலத்தில் அசைவாட்டி அதை பண்டிகை பொங்கலாக பொங்கி அதை சாப்பிட்டார்கள். பண்டிகை இப்போ புரியுதா? பொங்கல் பண்டிகை எங்கே வந்துச்சுன்னு உலகத்தில் வேற யாரும் இதை கொண்டாடுவதில்லை. இஸ்ரவேலர்கள், தமிழர்கள் புதுசா ஒரு கலவரத்தை உண்டு பண்ற இந்து தமிழர் பொங்கல். என்ன இந்து தமிழர் இந்து தமிழெல்லாம் கிடையாது. கிறிஸ்தவர்களும் தமிழர்கள், இஸ்லாமியரும் தமிழர்கள், இந்து சகோதரரும் தமிழர்கள், எல்லா தமிழரும் ஒண்ணு. அது மொழி. நீ மதத்தையும் மொழி உண்டு கலக்காத, மதத்தையும் மொழி கலந்து கலவரத்தை உண்டு பண்ணாத சம்பத் வன்மையா கண்டிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வன்மையா கண்டிக்கிறேன். புரியுதா? இயேசுக்கு கடவுள், அவர் நல்ல கடவுள், அன்பான கடவுள். 9 வாரத்துக்கு கடவுள் அடி போடுவார். அந்த மாதிரி நிறைய பேர் அடி வாங்கிறாங்க கடவுள்கிட்ட. எங்க இயேசுனார்கிட்ட ஆலயத்தை போய் கெடுக்கும் போது சாட்டி முடிக்கிட்டு அடிச்சார். நீ இப்ப ஆலயத்தை கெடுக்கிற, உனக்கு இந்த இயேசு ஒன்று கொடுப்பார், வாங்கிக்க. புரியுதா? சட்டம் தன் கடமை செய்யும். ஆனா இந்த கிறிஸ்தவ கடவுளா இயேசு கிறிஸ்துவனை தண்டிப்பார் என்று தீர்க்கதரிசனமா சொல்றேன். உனக்கு என்ன குழப்பிட்டு இருக்க? வரலாறு தெரியாம இப்ப இங்க நித்திய கட்டளை கொடுத்துட்டார். இந்த நித்திய கட்டளை கொடுக்கும் போது அப்ப கிறிஸ்தவரும் கிடையாது, இந்துவும் கிடையாது, இஸ்லாமியரும் கிடையாது. ஆபிரகாமுக்கு அப்புறம் தான் இஸ்லாமியரே வராங்க, ஆபிரகாமுக்கு அப்புறம் தான் யூதர்களே வராங்க. அந்த சந்ததியில தான் இயேசு பிறந்து கிறிஸ்தவர் வராங்க. இவங்களா யூதர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என்ற மார்க்கத்தை கடைபிடிக்கிறவர்களாம் வரும் முன்பதாகவே தமிழர்கள் இருக்கிறார்கள். அந்த தமிழர்களுக்கு இந்த அறுவடை பண்டிகையை அவள் கற்றுக்கொண்டது யூதர்களை பார்த்து, இஸ்ரேலர்களை பார்த்து. அவ்விதமாய் வழி நடந்து வந்து இந்த கானான் தேசம் சுதந்திரிக்கிறதுக்கு முன்பாக அங்கே சமமான நிலப்பரப்பை கண்டு முதல் வெள்ளாமையிட்டார்கள். அந்த முதல் வெள்ளாமையிட்டு அதில் விளைஞ்ச முதற் பலன்களை அரிக்கட்டுகளாக அறுத்து கொண்டு வந்து அதை அது குத்தி அரிசி எடுத்து அதை பொங்கி கர்த்தருக்கு பொங்கலாக கட்டளையிட்டார்கள். மெல்லிய மாவுக்கு சேர்ந்து அது மாவிளக்காக போட்டார்கள். அப்புறம் ஆடை அடித்து கறி சாப்பிட்டார்கள். அதுதான் இன்னைக்கு போகி பொங்கல், சூரிய பொங்கல், அப்புறம் மாட்டு பொங்கல், கறி காணும் பொங்கல் அன்னைக்கு கறி சாப்பிடுறாங்க. இந்த ஒரு அடிப்படையை கூட தெரியாத ஒரு கிறுக்கன் மாதிரி உளறி கொண்டிருக்கிற அர்ஜுன் சம்பத்தை கண்டிக்கிறேன் வன்மையாக.